தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்து சற்று நேரத்தில் தமிழ்நாடு அரசு அறிவிக்க உள்ளது. ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அமைச்சர்கள் ஏவவேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்து சற்று நேரத்தில் தமிழ்நாடு அரசு அறிவிக்க உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை பகிரலாம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நடத்தி வரக்கூடிய அந்த தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு பிறகாக அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய விதமாக ஓய்வூதியம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து வெளியாக இருக்கின்றது. முதலமைச்சர் அந்த இறுதிக்கட்ட ஆலோசனையிலே இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையிலே ஒரு சில நிதி சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, மூத்த அமைச்சர் ஏவவேலு, பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டவர்களுடன் இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார். முதலமைச்சருடைய தலைமைச் செயலகத்திற்கான வழக்கமான நிகழ்ச்சிகள் முடிவடைந்த நிலையிலே இன்னும் சற்று நேரத்தில் ஓய்வூதியம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளதால் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. மேலும் ககன்தீப் சிங் பேடி அவர் இந்த ஓய்வூதியம் தொடர்பான பரிந்துரையை அரசுக்கு வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட மூவர் குழுவினுடைய தலைவராக இருந்த நிலையில் அவரும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார். முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட உள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான அறிக்கை, ஓய்வூதியம் தொடர்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில் அந்த கோரிக்கைகளை உள்வாங்கி புதிய அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2003 பிறகு பணியில் சேர்ந்தவர்கள், இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் 2004 ஏப்ரலுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருந்து வருகின்றது. ஒரு காலத்தில் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பத்தை பலரும் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்தது பணி ஓய்வு பெறக்கூடிய அந்த நாளிலே அவர்கள் வாங்கிய சம்பளத்தில் 50% தொகை என்பது ஓய்வூதியமாக மாதம் மாதம் அந்த அரசு ஊழியருக்கு வரும். அரசு ஊழியர் இறந்து போனால் அவருடைய மனைவிக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்திலே தன்னுடைய கணவர் அரசு ஊழியராக இருந்து கடைசி மாதத்தில் வாங்கிய சம்பளத்திலே பாதி தொகை 1 லட்சம் சம்பளம் வாங்கியிருந்தார் என்றால் அதில் 50,000 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக கூட அவருடைய மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வந்தது. இது எல்லாம் 2004 ஏப்ரலுக்கு முன்பாக இருந்த நிலவரம். அதற்கு பிறகு மத்திய அரசு, அதாவது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்திலே அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி சுமையை இந்த ஓய்வூதியம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அரசு ஊழியர் பணி செய்யக்கூடிய காலத்திலே அவருடைய பணிக்கு அரசு ஊதியம் வழங்குகின்றது. அதன் பிறகு பணி ஓய்வு பெற்ற பிறகும் தொடர்ந்து அரசு அந்த நிதி சுமையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு ஓய்வூதியம் வழங்குவதன் காரணமாக மக்கள் நலத்திட்டங்களில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று குறிப்பிட்டு அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். புதிய ஓய்வூதிய திட்டத்திலே ஒரு ஊழியருக்கு அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பது உறுதி செய்யப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக அரசு ஊழியர்கள் தரப்பில் இருந்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த ஓய்வூதியம் இல்லாமல் அவர் ஓய்வு பெற்றவுடன் அவருடைய அந்த பணிக்குறை உள்ளிட்டவை எல்லாம் வழங்கப்படவில்லை, எந்த விதமான பணி பலனும் வழங்கப்படவில்லை என்பது தொடர் குற்றச்சாட்டாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 22-23 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் தொடர்ச்சியாக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.